வெண்முரசு. மாமலர் 50. வாசிப்பது சந்தீப். 50. அனலறியும் அனல். சச்சியை இந்திராணி என அமராவதியில் அமர்த்தும் பொருட்டு புலோமன் அசுரர்களின் பெரும்படையை திரட்டினான். தைத்தியர்களும் தானவர்களும் அடங்கிய படைவிரிவு கடலுடன் கடலிணைந்து கடலென்றாவது போல திரண்டபடியே இருந்தது. அதன் வலப்பகுதியை காலகேயர்களும் இடப்பகுதியை புலோமர்களும் வழிநடத்தினர். தலைமுறை தலைமுறையாக வெற்றி என்பதற்கு அப்பால் ஏதுமறியாத மாவீரர்கள் அவர்கள். வெற்றி மேலும் தன்னம்பிக்கையை அளிக்கிறது. தன்னம்பிக்கை ஐயமில்லாது செயல்படச் செய்கிறது. ஐயமின்மை முடிவெடுப்பதில் விரைவை அளிக்கிறது. விரைந்து முடிவெடுப்பவர்கள் வெல்கிறார்கள். புலோமர்களுக்கும் காலகேயர்களுக்கும் பிறர் அறியாத குறிச்செயல்களும் மறைச்சொற்களும் இருந்தன. அவற்றினூடாக அவர்கள் தங்களுக்குள் உளமாடிக்கொண்டனர். அவ்வுளவலையால் அசுரர்களின் பெரும்படையை தங்கள் கட்டுக்குள் வைத்திருந்தனர். அசுரப்படை திரண்டு மண்ணிலுள்ள அத்தனை அரசர்களையும் வென்றது. அவர்களின் கருவூலங்களால் வேள்விகளை ஏற்றி விண்ணுக்குரிய பாதைகளை வகுத்தது. அசுரர்கள் வலுப்பெருந்தோறும் அமராவதியில் அவர்களின் ஒலிகள் கேட்கலாயின. போர் முரசுகளின் ஓசை தொலைவில் இடி முழக்கமென எழுந்து தேவர்களின் நிறைநிலையை கலைத்தது. அமுதுண்டு காதலாடி கழித்திருந்தவர்களின் உள்ளத்தின் அடியில் எப்போதும் அவ்வோசை இருந்து கொண்டே இருந்தது. பின்னர் பேச்சுக் குரல்கள் அமராவதியில் ஒலிக்கலாயின. தேவர்களின் குரல் இசையாலானது. அதில் வந்தாளமென ஊடுருவி அடுக்கழித்தது அசுரர்களின் குரல். தேவதேவன் காத்திருந்தான். புலோமனின் மகள் சச்சி 16 ஆண்டு அகவை முதிர்ந்து முலைமுகழ்த்து இடைப்பறுத்து வழிகளில் நாணமும் குரலில் இசையும் நடையில் நடனமும் சிரிப்பில் தன்னுணர்வும் கொண்டு கன்னி என்றான போது அவன் ஹிரண்யபுரிக்கு சென்றான். வளையல் விற்கும் வணிகனாக அணிவணிகர் குழுவுடன் இணைந்து கொண்டான். அணிவணிகராக அகத்தளம் புக இளவயதினருக்கு ஒப்புதல் இல்லை என்பதனால் அவன் தன்னை முகச்சுருக்கங்களும் விழிமங்கலும் தளர்குரலும் கொண்டு முதியவனாக அமைத்துக் கொண்டான். பாண்டிய நாட்டு முத்துக்கள் பதித்த சங்குவளையிலும் சேரநாட்டு தந்தவளையிலும் சோழ நாட்டு பவளம் பதித்த சந்தனவளையிலும் திருவிட நாட்டு செவ்வரக்கு வளையிலும் தண்டகாரண்யத்தின் வெண்பளிங்குச் செதுக்கு வளையிலும் அடுக்கப்பட்ட பேழையுடன் ஹிரண்யபுரியின் அரண்மனைக்குள் நுழைந்து மகளிர் மன்றுக்கு சென்றான். அணிவணிகர் வந்துள்ளனர் என்றறிந்ததுமே அசுரகுடி மகளிர் சிரித்தபடி வந்து சூழ்ந்து கொண்டனர். கலிங்கப்பட்டும் பீதர்ப்பட்டும் கொண்டு வந்தவர்கள் பனியென அலையென நுரையென தளிரென வண்ணம் காட்டினர். மென்பாசிக் குழைவுகள், வெண்காளான் மென்மைகள், இளந்தோரல் ஒளிகள், மலர்களையும் கொடிகளையும் தளிர்களையும் நடித்து பொன் அணி என்றாகியிருந்தது. விழிகளையும் ஆனல்களையும் நடித்தன ஆறுமணிகள். அழகுடையோர் என்பதனாலேயே அழகுக்கு அடிமையாகின்றனர் மகளிர். தங்கள் உடல் சூடிய இளமையையும் கன்னிமையையும் கனிவையும் கரவையும் குழைவையும் நெகிழ்வையும் பொருளென பரப்பியவை போலும் அணிகள் என மயங்குகிறது அவர்களின் உள்ளம். அணிவணிகர்களில் வளையல் விற்பவர்களை பெண்கள் மேலும் விரும்புகின்றனர். காதணிகளும் மூக்கணிகளும் பெண்களின் நிகர்விழிகள். மார்பில் அணிபவையும் இடையணிபவையும் உடல் கொண்ட ஏழல்கள். கைவளைகளை அணி என்றான சிரிப்புகள். ஒலி கொண்ட ஒளிகள். வளையணிவிப்பவன் அவர்களை கைப்பற்றி அணிகளின் உலகுக்குள் அழைத்துச் செல்கிறான். உடல் குவித்து சிறு அணித்தோரண வாயிலினூடாக அப்பால் நுழைகிறது கை. அள்ளிக்கொள்கிறது. நிறைவுடன் விரிகிறது. அசைத்து ஒலி எழுப்பி நகைக்கிறது. வளையலிடுபவன் போல பெண்ணின் நகைமுகம் நோக்கி விழிகளுக்குள் விழிசெலுத்தி சொல்லாட வாய்ப்புள்ளவன் எவன்? அவள் அழகையும் இளமையையும் புகழ தருணம் அமைந்தவன். அவள் வண்ணத்தையும் மென்மையையும் வாழ்த்தினாலும் பிழை செய்தவனாக உணரப்படாதவன். வளையலுக்கு நீளும் கையின் அச்சமும் ஆவலும். அதன் மென்வியர்வை. அலகு சேர்த்த 5 கிளிகள். 5 நீள்மலர்கள். கைமணிகளில் முட்டித் தயங்குகிறது வளை. முன்செல்லலே ஆகாதென்று நின்றிருக்கிறது. ஏதோ ஒரு கணத்தில் மத்தகம் தாழ்த்தும் யானைகள் என கைமணிகள் அமர்கின்றன. வளையலை தன்மேல் ஏறிக் கடந்து செல்ல ஒப்புகின்றன. சென்ற வளையல் அங்கே என்றுமிருப்பது போல் உணர்கிறது. சச்சியின் கைவிரல் மணிமுட்டுகள் மிகப் பெரியவை. அவற்றை கடந்து செல்லும் பெரிய வளையல்கள் அவள் மெலிந்த மணிக்கட்டில் வளையங்களென தொங்கின. எனவே எடுத்துப் பொருத்தும் பொன்வளைகளை மட்டுமே அவள் எப்போதும் அணிந்தாள்.
சங்கு வளையல்களையும் தந்த வளையல்களையும் சந்தன வளையல்களையும் பளிங்கு வளையல்களையும் அவள் விரும்பினாள். அணிந்தால் அவை அழகிழப்பது கண்டு வெறுத்தாள். தன் தோழியர் எவரும் சங்கும் பளிங்கும் தந்தமும் சந்தனமும் அணியலாகாதென்று தடுத்தாள். தன் முன் பொருத்தமான சங்குவளை அணிந்து வரும் சேடிமேல் சினம் கொண்டு பிரிதொன்று சொல்லி ஒருத்தாள். அனலும் பொறாமையும் அணையா பெருஞ்சினமும் கொண்ட அவளை அருளும் மருளும் ஒன்றென முயங்கிய காட்டுத் தெய்வம் ஒன்றை வழிபடுவது போல அணுகினர். மகளிர் மன்றுக்குள் வார்ப்பு வளையல்களன்றி செதுக்கு வளையல்கள் கொண்டுவரக்கூடாதென்று மொழியா ஆணை இருந்தது. ஆகவே இந்திரன் தன் பேழையை எடுத்து வைத்து மூடியைத் திறந்து முத்துச்சங்கு, அருமணிப் பளிங்கு, செதுக்குதந்த வளையல்கள் அடங்கிய தட்டுகளை எடுத்து பரப்பிய போது மகளிர் முகங்கள் அச்சத்தால் சிலைத்தன. எவரும் அணுகி வந்து அவற்றை நோக்கவில்லை. மென்முறுக்கு பலகையாலான தட்டுகளில் பட்டக்குழாய்களில் அமைந்த வளையல்களை நிறுத்திவிட்டு இந்திரன் புன்னகையுடன், வருக, அழகியரே! உங்கள் புன்னகையை வளையலொளி வெல்லுமா என்று பார்ப்போம். உங்கள் சிரிப்புக்கு தோழியாகட்டும் வளையலோசை என்று பகட்ட மொழி சொன்ன போதும் எவரும் அணுகவில்லை. ஆனால் விழிவிலக்கி அப்பால் செல்லவும் எவராலும் இயலவில்லை. அவர்கள் அத்தகைய அணிவளைகளை அதற்கு முன் கண்டதே இல்லை. அணுகும்போதே இந்திரனின் வளையல்களை நோக்கிவிட்டிருந்த சச்சி, அணிச்செதுக்கு வளையல்களா என்றபடி அருகே வந்து இடையில் கை வைத்து நின்றாள். ஆம் இளவரசி, அரியணையமர்ந்து முடிசூடும் அரசியர் அணிய வேண்டியவை. நீரலைகள் போல் அருமணிகள் ஒளிவிடுபவை. பாருங்கள் என்றான். சச்சி முகத்தில் வஞ்சக்கனல் வந்து சென்றதைக் கண்ட தோழியர் அஞ்சி அறியாது மேலும் பின்னடைந்தனர். ஒருத்தி இளவரசி அறியாமல் சென்றுவிடு என்று இந்திரனுக்கு விழிகாட்டி உச்சரிப்பு கூட்டி சொன்னாள். அவன் அவர்களின் அச்சத்தை புரிந்து கொள்ளாமல், அமர்க இளவரசி, தங்கள் கைகளுக்கென்றே அமைந்த அணிவளைகளின் தவத்தை முழுமை செய்யுங்கள் என்றான். என் கைக்கு பொருந்துவன எவை என்றபடி அவள் அமர்ந்தாள். அவள் புன்னகைக்குள் இருந்த சீற்றத்தை அறிந்த தோழியர் ஒருவரை ஒருவர் விழிமுனையால் நோக்கியபடி மெல்ல அமர்ந்தனர். அவர்களின் முகங்கள் வெளுத்து மேலுதட்டில் வியர்வை பனித்திருந்தது. கைவிரல்களை பின்னிக் கொள்கையில் வளையல்கள் ஒலித்தன. இவை தங்கள் கைகளுக்கு பொருந்துபவை, இளவரசி என இந்திரன் வளையல்களை எடுத்து முன்வைத்தான். இவை மதவெழுத்தின் மறுப்பில் எழுந்த பிறை நிலவுகளை கீறிச் செய்தவை. அணிச்செதுக்குகளை நோக்குக. 8 திருமகள்களும் குடிகொள்கிறார்கள். 7 வகை மலர்கள் கொடிப்பின்னி பூத்துள்ளன என்று சொல்முறியாது பேசிக்கொண்டே அவன் வளையல்களை எடுத்தான். இவை வெண்பளிங்கு கல்வளைகள். அறக்கிட்ட குழிகளில் அமைந்துள்ளன அருமணிகள். இளங்காலை ஒளியில் வெண்மீன்கள் என மின்னுகின்றன அவை. அவள் என் மணிக்கட்டுக்கு பொருந்தியமைய வேண்டும். நீரி அணிவித்து விடுக என கையை நீட்டினாள். அவன் எடுத்த வளையல்கள் அவள் கைமணிகளை கடக்கா என்பதை உணர்ந்த தோழியர் மூச்சிழுத்தனர். வளையலிட அறிந்துள்ளீர் அல்லவா? தன் தொழில் நன்கறியாத வணிகனை இங்கே தலைமழித்து சாட்டையால் அடித்து கோட்டைக் காட்டுக்கு அப்பால் வீசிவிடுவது வழக்கம் என்றபோது சச்சி மெல்ல புன்னகைத்தாள். வஞ்சம் கறந்த அவள் புன்னகை கிள்ளி எடுத்த சிறு செம்பட்டு என ஓரம் கோணலாகியிருக்கும் என தோழியர் அறிந்திருந்தனர். அவர்கள் இரக்கத்துடன் அவ்வணிவணிகனை நோக்கினர். தங்கள் விரல்மணிகள் பெரியவை இளவரசி. இவ்வளையல்கள் அவற்றைக் கடக்கா என்றான் இந்திரன். ஆனால் பெருவெள்ளமென பொழிந்து நதிகளை நிறைக்கும் மழையை இளங்காற்றுகள் சுமந்து வருகின்றன. மிக மிக மென்மையான ஒன்று அவ்வரிய பணியை செய்யும் என்றபின் தோழியரிடம், நீங்கள் சற்று விலகுக. நான் இளவரசியிடம் மட்டுமே அதைக் காட்ட முடியும் என்றான். அவர்கள் அப்பால் விலகினர். அவன் தன் பெட்டிக்குள் இருந்து வாழைத்தளிர் என மிக மிக மென்மையாக இருந்த பட்டுத்துணி ஒன்றை எடுத்தான். அதை அவள் கையில் ஒரு களிம்பு பூச்சு போல மெல்ல பரப்பி அதன் மேல் அவ்வளையல்களை வைத்தான். மெல்ல பட்டைப் பற்றி இழுத்தபோது அவள் கையை இனிதாக வருடியபடி வளையல் எழுந்து கடந்து மணிக்கட்டில் சென்றமைந்தது. இரு கைகளிலும் சங்கும் பளிங்கும் தந்தமும் செதுக்கி அருமணி பதித்த வளையல்களை அணிவித்தபின் அத்துணியை அவள் முன் இட்டான். மென்புகை என அது தரையில் படிந்தது. அவள் விழிதூக்கி அவனை நோக்கிய கணத்தில் இளைஞனாக தன் அழகுத் தோற்றத்தை அவன் காட்டினான். அவள் விழிகளுக்குள் கூர்ந்து நோக்கி, இந்த மென்மை என் உள்ளத்திலமைந்தது இளவரசி என்றான்.
முதல் முறையாக அவள் நாணம் கொண்டு முகம் சிவந்தாள். விழிகள் நீர்மை கொள்ள இமைசரித்து நோக்கை விலக்கிக் கொண்டாள். அவள் கழுத்தில் ஒரு நீல நரம்பு துடித்தது. முலைக்குவைகள் எழுந்தமைந்தன. அவள் எழுந்து எவரையும் நோக்காமல் தன் அறை நோக்கி ஓடுவதை தோழியர் திகைப்புடன் நோக்கினர். அவளுடன் சிரித்தபடி உடன் வந்தன வளையல்கள். அவள் அசையும் போதெல்லாம் ஒலித்தன. தன்னுடன் பிறிதொருவர் பிரிக்க முடியாதபடி இணைந்து கொண்டதை அவள் உணர்ந்தாள். கைகளை நெஞ்சோடணைத்தபடி மஞ்சத்தில் படுத்து கண்களை மூடி புன்னகை செய்தாள். அவள் மட்டுமே கண்ட அவன் முகம் அவள் விழிமூடினாலும் திறந்தாலும் அழியாத ஓவியமென அவளுக்குள் பதிந்திருந்தது. அந்த முகத்தை அவள் மிக நன்றாக அறிந்திருந்தாள். சச்சி இந்திரன் மேல் பெருங்காதல் கொண்டாள். காதல் பெண்களை பிச்சுகளாக்குகிறது. காதல் கொள்ளும் வரை அவர்கள் ஒவ்வொன்றையும் எண்ணி எண்ணி இயற்றுகிறார்கள். உலகியலில் திளைக்கிறார்கள். அறியாதவற்றை அஞ்சுகிறார்கள். தன்னில் திகழ்கிறார்கள். தன்னை நிகழ்த்துகிறார்கள். காதலின் ஒளி கொண்டதும் ஆடைகளைந்து ஆற்றில் குதிப்பது போல் அதுவரை கொண்டிருந்த அனைத்தையும் உதறி பாய்ந்து பெருக்கில் திளைத்து ஒழுகிச் செல்கிறார்கள். திசை தேர்வதில்லை. ஒப்புக் கொடுத்தலின் முழு விடுதலையில் கழிக்கிறார்கள். எண்ணுவதில்லை, எதையும் விழைவதில்லை, அஞ்சுவதில்லை, எவரையும் அறிவதுமில்லை. அவள் காதல் கவுண்டு விட்டாள் என தோழியர் அறிந்தனர். அக்காதலன் எவரென்றும் உணர்ந்தனர். ஆனால் அவன் எங்கிருந்து வந்தான் என்று அறியாது குழம்பினர். அவன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வடிவில் அவளிடம் வந்து கொண்டிருந்ததை அவர்கள் அறியவில்லை. இளங்காலையில் சிட்டுக்குருவி என மகரந்த மணத்துடன் அவள் அறைக்குள் நுழைந்தான். அவள் தோட்டத்தில் தனித்திருக்கையில் ஆண்குயிலென வந்து குழலிசைத்தான். தனித்திருக்கும் அறைக்குள் பொன்வண்டென யாழ் மீட்டி வந்தான். அவளுடன் சொல்லாடினான். அச்சொற்கள் அனைத்தையும் அவள் கனவுக்குள் பல நூறு முறை முன்னரே கேட்டிருந்தாள். தன்னை மாயக்கலை தெரிந்த வஜ்ராயுதன் என்னும் கந்தர்வன் என அவளிடம் அவன் அறிமுகம் செய்து கொண்டான். மலர்ச்சோலையில் கொடிக்குடிலில் அவளுடன் இருக்கையில் அவன் கேட்டான், உன்னை நான் மணம் கொள்ளக் கோரினால் உன் தந்தை என்ன செய்வார்? அவள் முகம் கூம்பி தலை குனிந்து, நீங்கள் தைத்தியரோ தானவரோ அல்ல என்றால் ஒருபோதும் ஒப்பார். என்னை இந்திரனின் அரியணையில் அமரச் செய்ய பெரும்போர் ஒன்றை தொடுக்கவிருக்கிறார் என்றாள். அவ்வண்ணமென்றால் என்னுடன் நீ வந்துவிடு. நாம் கந்தர்வ உலகுக்குள் சென்று மறைந்து வாழ்வோம் என்றான். நான் இந்த நகரின் 7 காவல் சூழ்கைகளை கடக்க முடியாது என்றாள் சச்சி. இதை காலகேயரும் புலோமரும் ஆள்கிறார்கள். அவர்கள் மட்டுமே அறிந்த நுண்சொல் வலை இதை 14 முறை சூழ்ந்துள்ளது. இந்திரன் அச்சொற்களை நீ எனக்குரை. நான் அவர்களை ஏமாற்றி உன்னை இங்கிருந்து அழைத்துச் செல்கிறேன் என்றான். அவள் விழிநீருடன் எந்தை அவற்றை எனக்கு கற்றுத்தருகையில் ஒருபோதும் பிறரிடம் பகரலாகாதென்று குலம் மீதும் எங்கள் கொடிமீதும் அவர் முடிமீதும் ஆணை பெற்றுக் கொண்டார் என்றாள். ஆம், ஆனால் தந்தையை கடக்காமல் மகள் தன் மைந்தனை பெற முடியாது என்பதே உலக நெறி என்றான் இந்திரன். வீழ்ந்த மரத்தில் எழும் தளிர்களைப் பார். அவை அந்த மரத்தையே உணவென்று கொள்கின்றன. ஆனால் மரம் வாழ்வது தளிர்களின் வழியாகவே. அவளை மெல்ல சொல்லாடி கரைத்தான். அவள் காலகேயரும் புலோமரும் கொண்டிருந்த மந்தனச் சொல் நிறையை, குறிகளின் தொகையை அவனுக்கு உரைத்தாள். ஒருநாள் இரவில் தன் வெண்புறவியாகிய உச்சேசரவசின் மேல் ஏறிவந்த இந்திரன் அதை பிறை நிலவின் ஒளிக்கீற்றுகளுடன் உருமறைத்து நிற்கச் செய்துவிட்டு அரண்மனைக்குள் புகுந்து அவளை அழைத்துக் கொண்டான். அவன் புறவியில் ஏறிக்கொண்டதும் அசுரர்கள் அவனைக் கண்டு எச்சரிக்கை முரசை முழக்கினர். காலகேயரும் புலோமரும் படைக்கலங்களுடன் அவனை சூழ்ந்தனர். ஆனால் அப்போது அவனுடன் தேவர் படைகள் முகில்குவைகளுக்குள் ஒளிந்து வந்து ஹிரண்யபுரியை சூழ்ந்துவிட்டிருந்தன. அவர்கள் புலோமர்களுக்கும் காலகேயர்களுக்கும் மட்டும் உரிய மறைமொழியில் பொய்யாணைகளை எழுப்பி பரப்பினர். ஆணைகளால் குழம்பிய புலோமரும் காலகேயரும் ஒருவரோடொருவர் போரிட்டனர். தைத்தியரும் தானவரும் சிதறினர். விருந்திரள் என்றான அப்படையை தாக்கி அழித்தனர் தேவர். புறவியிலேற்றி சச்சியை விண்ணுக்குக் கொண்டு சென்று அமராவதியில் அமர்த்திவிட்டு திரும்பிய இந்திரன் புலோமனை களத்தில் எதிர்கொண்டான். தன் அசுரப் பெரும்படை காற்றில் முகில்திரளென சிதறி எழுவதை நோக்கி சீறி எழுந்து போரிட்ட புலோமனை தன் மின்படைக்கலத்தால் நெடுகப் பொழுது கொன்று வீழ்த்தினான் இந்திரன்.
புலோமன் அலறியபடி மண்ணில் விழுந்து நிலத்தில் புதைந்தான். அவன் வேள்வியாற்றலால் விண்ணில் நின்றிருந்த ஹிரண்யபுரி சிதறி பாறைமழை என மண்ணில் விழுந்து புதைந்தது. வெற்றியுடன் இந்திரன் திரும்பி வந்தபோது மீண்டும் இந்திராணியாக ஆகிவிட்டிருந்த சச்சி அவனை புன்னகையுடன் வரவேற்று மங்கலக் குறியிட்டு வாழ்த்தி அரண்மனைக்குள் அழைத்துச் சென்றாள். சச்சியில் இந்திரன் ஜெயந்தனையும் ஜெயந்தியையும் பெற்றான். அன்னையின் இயல்புகள் அனைத்தையும் கொண்டிருந்தாள் ஜெயந்தி. மீண்டும் ஒருமுறை சொல்லப்படும்போது சொற்கள் கூர்மை கொள்கின்றன. விண்ணுலகில் எப்போதும் சினம் கொண்டு எரிந்து கொண்டிருந்த அவளை மண்ணுலகில் மலைமேல் நிற்கையில் ஒரு செங்கனல் துளி என மானுடரும் நோக்க இயன்றது. அனைவரும் அவளிடமிருந்து அகன்றே இலங்கினர். அவளை எதிர்கொள்கையில் நாகத்தின் முன் எலி என ஒரு பதுங்கல் அனைவர் உடலிலும் எழுந்தது. எதன் பொருட்டு அவள் சினம் கொள்வாள் என தேவரும் முனிவரும் அறிய முடியவில்லை. உடன் பிறந்தவனும் அன்னையும் தந்தையும் கூட அதை உணர இயலவில்லை. அவளும் தான் சினம் கொள்ள வேண்டியது எதன் பொருட்டு என எப்போதும் எண்ணியிருக்கவில்லை. சினம் அவள் உடலை பதறச் செய்து உள்ளத்தை மயக்கத்திலாழ்த்தியது. சினமடங்கியதும் அவள் இனிய களைப்பொன்றிலாழ்ந்து ஆழ்ந்த நிறைவை அடைந்தாள். அவ்வின்பத்தின் பொருட்டே அவள் சினம் கொண்டாள். சினம் கொள்ள கொள்ள சினத்திற்கான புலன்கள் மேலும் கூர்மை கொண்டன. அவை சினம் கொள்ளும் தருணங்களை கண்டடைந்தன. அவள் முகம் சினமென்பதன் வடிவமாக ஆகியது. அவள் சொற்களும் நோக்கும் சினமென்றே மாறின. புறங்களை எரிக்கும் அனலை தன் சொல்லில் அடையும் பொருட்டு சுக்கிரர் கைலைமலை அடிவாரத்தில் சிவனை நோக்கி தவமிருக்கும் செய்தியை அவர் தவம் முதிரும் கணத்திலேயே தேவர் அறிந்தனர். இந்திரனின் அவையில் வெம்மை கூடிக்கொண்டே சென்றதை மெல்லியலாளரான அவை கணிகையரே முதலில் அறிந்தனர். அவர்கள் ஆடல் முடித்ததும் உடல் வியர்வை வழிய மூச்சில் அனல் பறக்க விழிகளறிய சோர்ந்து அமர்ந்தனர். என்னடி சோர்வு எனக் கேட்ட மூத்தவர்களிடம் அவையில் அனல் நிறைந்துள்ளது என்றனர். அது நோக்கும் முனிவரின் கண்கள் கொண்டுள்ள காமத்தின் அனல் என முதுகணிகையர் நகையாடினர். ஆனால் பின்னர் அவ்வனலை அவர்களும் உணரலாயினர். அனல் மிகுந்து சற்று நேரம் அங்கு அமர்ந்ததுமே உடல் கொதிக்கத் தொடங்கியது. பீடங்கள் சுடுகின்றன என்றனர் முனிவர். படைக்கலங்கள் உலையிலிட்டவை போல் கொதிப்பதாக சொன்னார்கள் காவலர். பின்னர் இந்திரனே தன் அரியணையில் அமர முடியாதவானான். அவைக்கு எவரும் செல்லாமலானார்கள். உள்ளே அரச மேடையிலிருந்த இந்திரனின் அரியணை எரிவண்ணம் கொண்டு கொதித்தது. அதன் சாய்வும் கைப்பிடியும் உருகி வடிவிழுந்தன. ஏன் இது நிகழ்கிறது? வரும் இடர் என்ன என்று இந்திரன் தன் அவை நிமித்திகரை அழைத்துக் கேட்டான். அவர்கள் நிகழ்குறிகள் அனைத்தும் தேர்ந்து எவரோ ஒரு முனிவர் தவம் செய்கிறார். அத்தவம் தேவர்களுக்கு எதிரானது. என்று ஒருநாள் இந்நகரை அழைக்கும் வாய்ப்புள்ளது என்றனர். எவர் என்று சொல்க என அச்சத்துடன் இந்திரன் கேட்டான். அவர்கள் அதை எங்கள் முதலாசிரியரே சொல்லக்கூடும் என்றனர். நிமித்த நூலின் முதலாசிரியரான சூரியரை அவருடைய குறுநிலைக்குச் சென்று வணங்கி வருணறி கேட்டான் இந்திரன். அவர் மேலும் நுண்குறிகள் சூழ்ந்து கையிலை மலையடிவாரத்தில் சுக்கிரர் தவம் செய்கிறார். தன் சொல்லை வடவையறி ஆக்கும் வல்லமையை கோரவிருக்கிறார் என்றார். சுக்கிரரா? அவர் நம் ஆசிரியரின் முதன்மை மாணவர் அல்லவா என்றான் இந்திரன். ஆம், ஆனால் ஆசிரியனுக்கும் மாணவனுக்குமான ஆணவப் பகைமை ஆலகாலத்திற்கு நிகரான நஞ்சு கொண்டது. பிரஹஸ்பதியை வெல்லும் பொருட்டு அவர் தேவர்கொடியை எதிர்ப்பார். அமராவதியை அனலூட்டவும் தயங்க மாட்டார் என்றார் சூரியர். இந்திரன் அவர் ஆற்றும் தவத்தை வென்றாக வேண்டும். எதிரியை கருவிலேயே வெல்வதைப் போல் எளிது இல்லை என்றான். எண்ணிச் சூழ்ந்து பின் தன் அவை கணிகையரை அழைத்து அவர் தவம் கலைத்து வருக. அவருள் ஓடும் ஊழ்க நுண்சொல்லின் நிறையில் ஒரு மாத்திரையளவு பிழைப்பட்டாலே போதும் என்றான். சுக்கிரரை உளம் மயக்கி வெல்லும் பொருட்டு 108 தேவகன்னியர் அணை கொண்டு சென்றனர். சுக்கிரர் தன் பெருஞ்சினத்தை எரிவடிவ போதங்களாக்கி 10 திசைகளிலும் காவல் நிறுத்திவிட்டு தவமியற்றத் தொடங்கியிருந்தார். தழலென நாபறக்க இடியோசை போல உருமியபடி எழுந்து வந்த எரிபூதங்கள் அவர்களை உருகி அழியச் செய்தன. உளம் சோர்ந்து இந்திரன் செய்வதென்ன என்றறியாமல் தன் அரண்மனைக்குள் மஞ்சத்தில் உடல் சுருட்டி படுத்துவிட்டான்.
அவனை தேற்றிய அமைச்சர்கள் தென்குமரி முனையில் தவமியற்றுகிறார் நாரதர். அவரிடம் சென்று வழி உசாவுவோம். மலர் சூல் கொள்கையிலேயே கனி கொய்ய அம்பெய்பவர் அவர் என்றனர். இந்திரன் முக்கடல் முனைக்கு வந்து அங்கே பாறைமேல் அமைந்த தவக்குடில் ஒன்றில் அமர்ந்து அலையிசை கேட்டிருந்த நாரதரை அணுகி வணங்கினான். இசைமுனிவரே, நான் சுக்கிரரின் அனல் வளையத்தை கடக்கும் வழி என்ன? அவர் கொள்ளும் தவத்தை வெல்வது எப்படி என்று வினவினான். அனலை புனல் வெல்லும் என்றார் நாரதர். ஆனால் பேரணல் முன் புனலும் அனலென்றேயாகும் நிகழ்வதை எண்ணி புன்னகைத்து, அரசே, பேரணலை வெல்வது நிகரான பேரணல் ஒன்றே. வேடர்கள் அறிந்த மெய்மை இது என்றார். நான் செய்ய வேண்டியது என்ன என்றான் இந்திரன். சுக்கிரருக்கு நிகரான சினமும் சுக்கிரரை வெல்லும் வஞ்சமும் கொண்ட ஒருவரை அனுப்புக என்றார் நாரதர். அக்கணமே இந்திரன் செல்ல வேண்டியது யார் என முடிவெடுத்துவிட்டான். அவள் அவ்வண்ணம் பிறந்ததே இதற்காகத்தான் போலும் என உடன் வந்த அமைச்சர்களிடம் சொன்னான். கடுங்கசப்பு கனிகளும் உள்ளன காட்டில். அவற்றை உண்ணும் விலங்குகளுக்கு அவை அமுதம் என்றார் அமைச்சர். இந்திராணி தன் மகளை சுக்கிரருக்கு மணமுடித்து அனுப்ப முதலில் ஒப்பவில்லை. அழகிலாதவர், கேடுள்ளம் கொண்டவர், கீழ்மையில் திளைப்பவர். என் மகளுக்கு அவரா துணைவர் என்று சினந்து எழுந்து கூவினாள். என் மகளுக்கு அவள் தந்தையை வெல்லும் மாவீரன் ஒருவன் வருவான். வரவில்லை என்றால் அவள் அரண்மனையில் வாழட்டும். நான் ஒருபோதும் அவளை அவருக்கு அளிக்க ஒப்பமாட்டேன் என்று சொல்லி சினத்துடன் அறை நீங்கினாள். அரசியின் ஒப்புதலின்றி இளவரசியை அவருக்கு அளிக்கவியலாது, அரசே என்றார் அமைச்சர். உங்கள் மயக்கொரு சொற்திரள் எழட்டும். அரசியை எவ்வண்ணமேனும் உளம்பெயரச் செய்யுங்கள். ஆனால் இந்திராணியை தேடிச் சென்ற இந்திரன் முன் அவள் வாயிலை ஓங்கி அறைந்தாள். அவர் முகத்தை நான் நோக்க விழையவில்லை. அவரில் எழும் ஒரு சொல்லும் எனக்கு தேவையில்லை என்று அவள் கூவினாள். சோர்ந்தும் கசந்தும் தன் மஞ்சத்தரைக்கு வந்து இரவெல்லாம் இயல்வதென்ன என்று எண்ணிச் சலித்து உலவிக் கொண்டிருந்தான் இந்திரன். ஒன்று தொட்டு எடுக்கையில் 100 கைவிட்டு நழுவுவதே அரசாடல் என்றும் 100க்கும் அப்பால் ஒன்று எழுந்து கைப்படவும் கூடும் என்றும் அறிந்திருந்தான் என்பதனால் அதைத் தேடி தன் உள்ளத்தை மீண்டும் மீண்டும் துழாவிக் கொண்டிருந்தான். ஆனால் அன்றிரவு துயில் நீத்து தன் அறையில் மஞ்சத்தில் படுத்து உருண்டு கொண்டிருந்த இந்திராணி புலரிமயக்கில் உள்ளம் கரைந்தபோது